ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்து இருக்கிறோன்னா கேரளா பாலக்காடுக்கு வந்திருக்கோம். பிரசன்னலக்ஷ்மி திருமண மண்டபம். இங்கே தான் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். பாருங்கள், செட்டு போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம மாஸ்டர் ஹுசேன் மாஸ்டர் தக்காளி டக்குன்னு கட் பண்ணுறார். பாருங்க, அப்படியே ஒரு பக்கம் மசாலாலாம் டிவைட் பண்ணி வைக்கிறாரு மாஸ்டரோட தம்பி. பாருங்கள், 10 சட்டி செய்கிறோம். அதுக்கு 300 கிலோ மொத்தம் டார்கெட்டு. இஞ்சி பூண்டு தனித்தனியாக மசாலா டிவைட் பண்ணி வைக்கிறோம். எலுமிச்சம் பழம், மல்லி, புதினா நல்லா கழுவி நீட்டாக வாஷ் பண்ணி வச்சுக்கிறோம். பாருங்கள், இதுதான் நம்மளுக்கு செட்டு போட்டு வச்சுக்கிறாங்க. உள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள், டபராவில் ஆயிலெலாம் போட்டு வச்சுக்கிறோம். 10 சட்டி பிரியாணி செய்கிறோம். பாஸ்மதி அரிசியில் 10 சட்டி பிரியாணி செய்கிறோம். ஒவ்வொரு சட்டிக்கும் 30 கிலோ அரிசி, 45 கிலோ கறி. பாருங்கள், 5 ஒலை. இது அப்படியே 2 ஆகிடும் 10 சட்டி. இப்போ மட்டன்னு நம்ம தம்பி க்ளீனாக வாஷ் பண்ணி 10 சட்டிக்கு தேவையானது கரெக்டாக டிவைட் பண்ணி வைக்கிறாரு. பாருங்கள், இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி கிளாசிக், நல்ல அரிசி, பழைய அரிசி. பிரியாணிக்கு தேவையானது தயிர். அப்புறம் நம்ம உணவர் ஆள் வெங்காயம் மிஷினில் கட் பண்ணுறாரு. டக்குன்னு முடிச்சுட்டு வர ஒரு 1/2 மணி நேரத்தில். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு அடுப்பில் சட்டி ஏற்றுறோம். மாஸ்டரு, அப்புறமா மாஸ்டரோட அசிஸ்டண்ட்டு. 10 சட்டி பிரியாணி செய்கிறோம் பாஸ்மதி அரிசியில். பாருங்கள், டக்குன்னு அடுப்பில் சட்டி ஏற்றி வைக்கிறோம். டபராவில் ஆயில் எல்லாம் போட்டு வச்சுக்கிறோம். அப்படியே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே வந்தீங்கன்னா நம்ம கேரளா பாலக்காடு வந்தீங்கன்னா 300 கிலோ மட்டன் பிரியாணி, 30 கிலோ 10 சட்டி செய்ய போகிறோம். இப்போ டபரா ஏற்றி ஆயிடுச்சு. ஆயில் 6 லிட்டர் போட்டுக்கிறோம். 1 கிலோவுக்கு 200 மில்லி. எண்ணெய் காய்ஞ்சிச்சு. 12 கிலோ வெங்காயம், பட்டை 30 கிராம், கிராம்பு 30 கிராம், ஏலக்காய் 30 கிராம். இது இப்போ சேர்க்க போகிறோம். வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வந்துச்சு. அடுத்தது பூண்டு 3 கிலோ, பச்சை மிளகாய் 1/4 கிலோ. சும்மா கொஞ்சம் பச்சை தண்ணி, அடி பிடிக்காத இருக்கு. இப்போ வெங்காயம் 12 கிலோ போட்டாச்சு. கோல்டன் ப்ரௌனாக வந்துச்சு. பூண்டு 3 கிலோ, பச்சை மிளகா ஒரு 1/4 கிலோ எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். அந்த பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். பூண்டு போட்டு வதக்காச்சு. மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். 400 கிராம். அப்புறம் மிளகாய் தூள் 400 கிராம். ஏன்னா கறி 45 கிலோ, அதனால் கொஞ்சம் காரமாக இருக்கணும். அதுக்கு தான் கொஞ்சம் காரம் ஏற்றி போகணும். 8 கிலோ தக்காளி, 2 கட்டு மல்லி, 2 கட்டு புதினா. இப்போ தக்காளி 8 கிலோ, கொத்தமல்லி புதினா 2 கட்டு, பெரிய கட்டு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா கிளறி விடணும்.
இப்போ தான் நல்லா மசாலா மிக்ஸ் ஆகும், நல்லா மசையணும். 45 கிலோ. அப்புறமா இஞ்சி 3 கிலோ, கல்லுப்பு தேவையான அளவு, தயிர் 3 லிட்டர். இப்போது இஞ்சி 3 கிலோ, தயிர் ஒரு 3 லிட்டர் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா கிளறிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சைட் லைட்டாக கொதிக்கும். அதுக்கப்புறம் நம்ம அளவு தண்ணி, தேவையான அளவு சுடு தண்ணி. 10 லிட்டர். சுடு தண்ணி போட்டாச்சு. சுடு தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டை மூடிட்டு நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 2 கொதி வந்த உடனே கீழேருந்து எல்லா விறகும் எடுத்துடணும். பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போது கீழேருந்து விறகு எல்லாம் எடுத்து வேறு அடுப்புக்கு மாற்றுவாங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் விட்ருவாங்க. அப்படியே லோ ஃப்ளேமில் கறி வெந்துடும், சாஃப்டாக ஆகிடும். விறகெல்லாம் மாற்றி வேறு அடுப்புக்கு போடுறோம். அப்படியே லெவல் பண்ணி லோ ஃப்ளேமில் கொதிக்கிற மாதிரி லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுருவாங்க ஒரு 20 நிமிஷம். பாருங்கள் லோ ஃப்ளேமில் அப்படியே கொதிச்சுனே இருக்குது 20 நிமிஷமாக. அப்படியே இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் அரிசி பாயில் பண்ணி நம்ம வடித்து அதில் போடணும். இப்போ பாருங்கள் ஊற வச்சிருக்கிற அரிசி பாஸ்மதி அரிசி வடித்து எடுத்து வச்சுக்கிறோம். இப்போது சுடு தண்ணியில் போட்டு பாயில் பண்ணணும். அரை வேக்காடு வேக வைக்கணும் அரிசி. பாருங்கள் எல்லாமே எடுத்து ஒரு டபரால் 60 கிலோ அரிசி நம்ம இதில் போடுறோம். இது 2 சட்டிக்கு டிவைட் பண்ணி 30 கிலோ 2 சட்டிக்கு போடுறோம் டிவைட் பண்ணி. மாஸ்டரு அது பார்க்குறாங்க. இந்த சைடு எல்லாமே இது கிரேவி குருமா செஞ்சு வச்சுக்கிறோம். அந்த சைடு ஒலை தண்ணி. ஒரு சட்டிக்கும் அப்படியே ஒரு சட்டியில் 2க்கு டிவைட் பண்ணி போடுவோம். பாருங்கள் பாயில் ஆயிடுச்சு. இங்கேருந்து மாஸ்டரு அப்படியே அந்த கூடையிலேயே வடித்து எடுத்து கொடுப்பாரு. நம்ம பசங்கள்லாம் எடுத்துன்னு போய் அந்த குருமாவில் 2 சட்டிக்கும் டிவைட் பண்ணி போடுவாங்க. போட்டு தம் விட வேண்டியது தான். பாருங்கள் எப்படி எடுக்கிறவங்க பாருங்கள். மாஸ்டரு சேன் மாஸ்டர் ரொம்ப ஹார்டான வேலை. பாருங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் மறுபடியும் ஒரு வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் இப்போ எல்லாமே எடுக்கிறார் அதே மாதிரி. இந்த கிரேவியில் கொண்டு வந்து அப்படியே லைட்டாக மேலோட்டமாக அப்படியே பருப்பி போடுவோம். போட்டு லெவல் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு வந்து போடுவோம். பாருங்கள் அப்படியே நான் ஒரு சட்டிக்கு நான் இது கவர் பண்ணுறேன்.
எல்லா சட்டிக்கும் இதே மாதிரி ப்ராசஸ் தான். நம்ம 2-3 ஸ்டைலில் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ லெவல் பண்ணி விட்டுட்டாரு. இப்போது தட்டை மூடிட்டு சைடில் எல்லாம் துடைச்சிட்டு ஒரு துணி வச்சு சைடில் துடைச்சிட்டு ஒரு தட்டை வச்சு மூடிடுவோம். மூடிட்டு மேலே நெருப்பு கங்கு கொஞ்சம் வெயிட்டு அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணுறதுக்கு நெருப்பு கங்கு கட்டை எல்லாமே போடுவோம் பாருங்கள். கட்டை எல்லாம் பழைய கட்டை லாரி கட்டை எல்லாம் இது ரொம்ப வெயிட்டு ஒன்று ஒன்றும் 10 கிலோ 15 கிலோ இருக்கும். அந்த மாதிரி கட்டை எல்லாம் எடுத்து போடுறோம். அந்த மாதிரி கட்டை தான் வந்திருக்கு. அதில் தான் செய்கிறோம் பிரியாணி. ஆனால் நல்ல கட்டை இன்னும் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும். செம்மையாக எரியும். நெருப்பு கங்கு நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் இந்த மாதிரி கட்டையிலெல்லாம். பாருங்கள் எவ்வளோ வெயிட்டு அந்த தம்பி எடுத்துன்னு வந்து அங்கே போடுறாரு. இப்போ நெருப்பு கங்கு கீழே போடுவாங்க 2 சட்டிக்கு. அந்த தட்டையில் அப்படியே ஒரு தம்பி நல்லா சேர்த்து அந்த தட்டையில் தள்ளி விட்றாரு. அவர் எடுத்துன்னு வந்து அந்த அடுப்பில் போடுறாரு. ஒரு 5 நிமிஷம் விட்டதுக்கப்புறம் அப்படியே ரிங்கு மாதிரி ரிங்கு கட்டிடுவாங்க. ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஆகும் தம் ஆகுறதுக்கு. பிரியாணி பக்குவமாக வந்துடும். சாஃப்டாக ஜூஸியாக கலர்ஃபுல்லாக இருக்கும். கலரெல்லாம் சேர்க்கல பார்த்தீங்க நீங்கள். கலரெல்லாம் சேர்க்கல, நேச்சுரல் கலர். பிரியாணி அருமையாக வரும் பாருங்கள். கீழே அதிகமாக சூட்டு இருக்கும். அதனால் கொஞ்சம் லைட்டாக தண்ணி பச்சை தண்ணி போடுறோம். இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும். அதனால் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றுறோம். இப்போது பிரியாணி தம் ஒடிக்கிறாரு மாஸ்டரு. தட்டை திறந்து அது கீழே கொட்டிட்டு பாருங்கள் பிரியாணி எப்படி வந்துக்குது பாருங்கள். அப்புறம் அழகாக அப்படியே ஓடிக்கிறாரு. மேலே விட்டோமா அப்படியே ரொம்ப உள்ளெல்லாம் கரண்டி எடுத்துன்னு போகக்கூடாது. ஒரு 2 இன்ச் 3 இன்ச்சு அப்படியே லைட்டாக மேலே அப்படியே சாப்பாடு திருப்பி போடணும். மேலே இருக்கிற சாப்பாடு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். திருப்பி போட்டால் அதுவும் சாஃப்டாக வந்துடும். பாருங்கள் நல்லா நீட்டாக வந்திருக்கு. இப்போது பிரியாணி சர்வீஸ் பண்ணுறோம். பேசனில் பெரிய பெரிய அண்டாவில் இந்த மாதிரி எடுத்துன்னு போயிடுவாங்க உள்ளே. இங்கேருந்து நம்ம இந்த மாதிரி கறியும் மசாலாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்படியே பேசனில் கேட்டால் பேசனில் கொடுப்போம். இந்த மாதிரி பெரிய அண்டாவில் கேட்டால் அப்படியே எடுத்துன்னு போவாங்க அங்கே. ஏன்னா அங்கே வச்சுட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சர்வீஸ் பண்ணுவாங்க. நம்ம இங்கே மிக்ஸ் பண்ணி கொடுத்துடணும். நம்ம தமிழ்நாடு ஸ்டைல் தமிழ்நாட்டில் பிளேட் அடிக்கிற மாதிரி எல்லாம் இல்லை. தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க ஒரு சில இடத்துல பேசனில். அதே மாதிரி தான் இங்கே கேட்குறாங்க. அந்த மாதிரி கொடுக்குறோம் இங்கே. பாருங்கள் இதுதான் இது ஃபங்க்ஷன் நடக்கிற ஹாலு. எல்லாம் சாப்பிட்டு நிற்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாஸ்டருடைய நம்பர் ஸ்க்ரீனில் வரும், நோட் பண்ணிக்கோங்க. எந்த ஊர் இருந்தாலும் மாஸ்டர் வந்து செஞ்சு கொடுப்பார். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.